தமிழ் சினிமா உலகமே இன்னும் மீள முடியாத ஒரு மிகப்பெரிய துயரத்துல மூழ்கி கிடக்கு. திரைக்கதை மன்னன் நம்ம எல்லாரோட மனசுலயும் நீங்கா இடம் பிடிச்ச பாக்கியராஜ் சாருடைய மறைவு தான் யாராலையும் இன்னும் ஏத்துக்கவே முடியாத ஒரு பேர் இழப்பா இருந்துகிட்டு இருக்கு. அவரோட குடும்பத்தினர், சொந்த பந்தங்கள் மட்டும் இல்லாம அவரோட பல வருஷமா பயணிச்ச சீடர்கள், தமிழ் சினிமா திரையுலகினர், நண்பர்கள்னு யாருமே இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து, அந்த சோகத்துல இருந்து வெளியே வரவே இல்லை. அப்படி தன்னோட குருநாதரோட மறைவால ஒட்டுமொத்தமா உடஞ்சு போய் பாக்கியராஜ் சாருடைய இறுதிச் சடங்கு காரியங்கள் எல்லாத்தையும் முன்னாடி நின்று ஒரு மகனை போல கவனிச்சுக்கிட்டவர் தான் இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் சார். ஆனா இத்தனை பாசத்தோடும் மரியாதையோடும் ஓடி ஓடி வேலை செஞ்ச அந்த மனிதருக்கே யாரும் எதிர்பாராத ஒரு மிக மோசமான மனசை ரணமாக்குற சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. அதை பத்தி பார்த்திபன் சாரே இப்போ ஒரு பேட்டியில உருக்கமா பகிர்ந்தும் இருக்கிறாரு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்க போறோம். பார்த்திபன் அப்படி சாதிக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சாதிப்பாப்ல அப்படின்றாரு. நான் சொல்கிறேன், அவ்வளோ பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை எப்படி அவர் எம்எல்ஏ வச்சாருன்னு தெரியாது. பாக்கியராஜ் சாருடைய இறுதிச் சடங்கு முடிஞ்ச அந்த துயரமான சூழ்நிலையில நள்ளிரவு நேரத்துல பார்த்திபன் சாருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜை அனுப்புனது யாருன்னு பார்த்தா பாக்கியராஜ் சார் கிட்ட முன்னாடி உதவி இயக்குனரா வேலை செஞ்ச ஒரு நபர் தான். அந்த மெசேஜ்ல என்ன எழுதிருந்தது தெரியுமா? அதை படிச்சாலே நமக்கே ஒரு மாதிரி ஆயிரும். நீ என்ன பாக்கியராஜ பெத்து வளர்த்த மாதிரியே எல்லா வேலையும் முன்னாடி நின்று பாக்குற? அங்க இருக்கிற மத்தவங்களையும் கூப்பிட்டு வேலை செஞ்சிருக்கலாம்ல. நீ யாரையுமே மதிக்க மாட்ட, அதனாலதான் நீ இப்போ பொண்டாட்டி பிள்ளை இல்லாம தனியா கஷ்டப்பட்டு இருக்கிற. இன்னும் கொஞ்ச நாள்ல நீயும் செத்து போவ. அப்போ உனக்கு கடைசியா காரியம் செய்ய கூட யாருமே வரமாட்டாங்க. நீயும் அனாதையா தான் சாவ அப்படின்னு ரொம்பவே கொடூரமான வார்த்தைகள்ல பச்சை துரோகத்தனமா சாபம் விட்டு அந்த மெசேஜ் அனுப்பப்பட்டிருக்கு. தன்னோட குருவை இழந்து நிக்கிற அந்த சோகமான நேரத்துல இப்படி ஒரு கொடூரமான மெசேஜை பார்த்தா சாதாரண மனுஷனுக்கு எவ்வளவு கோபம் வரும். ஆனா பார்த்திபன் சார் ரொம்ப பக்குவமா நடந்திருக்கிறாரு. அந்த மெசேஜுக்கு அவர் எந்த பதிலும் அனுப்பவே இல்லை. மாறாக அந்த மெசேஜ் பாக்கியராஜ் சாருடைய மகன் சாந்தனு கிட்ட மட்டும் காட்டி வருத்தப்பட்டிருக்கிறார். இந்த தகவல் இப்போ வெளியாகி ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களையும் பொதுமக்களையும் கடும் அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. ஒரு குடும்பம் தங்களோட குடும்ப தலைவனை, அப்பாவை இழந்து கதறிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல அவங்களுக்காக முன்னாடி நின்று ஓடி ஓடி உதவி செஞ்ச ஒரு மனுஷனை பார்த்து இப்படியா சாபம் விடுறது? இறந்தவருக்கு கடைசி மரியாதை செய்ய ஓடுனது ஒரு தப்பா? இப்படிப்பட்ட மரண வீட்லையும் பொறாம பார்க்கிற மனநிலை இவங்களுக்கு எப்படிதான் வருது அப்படின்னு ரசிகர்கள் தங்களோட வேதனையும் கோபத்தையும் சமூக வலைத்தளங்கள்ல கொட்டி வராங்க. உண்மையை சொல்லணும்னா பாக்கியராஜ் சாருடைய குடும்பத்துக்கு பார்த்திபன் சார் ஒரு வெளியால் கிடையாது. அவங்கள ஒருத்தரா சொந்த உறவினராகவே தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அந்த இறுதிச் சடங்கு நடந்தப்போ சாந்தனு மட்டும் தனியா நிக்கல. ஒவ்வொரு இடத்துலையும் அவருக்கு ஒரு அப்பாவா, அண்ணனா, ஒரு பெத்த மகனா பார்த்திபன் சார் தான் தோளோட தோல் நின்றுகிட்டு இருந்தார். அதை கூட சகிச்சுக்க முடியாம சிலருக்கு பொறாம கண் மறைச்சுக்கிறது தான் இந்த கொடுமையே. பாக்கியராஜ் சார் மறைஞ்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்திபன் சார் வெளியிடுற ஒவ்வொரு பதிவும் அவர் தன் குருநாதர் மேல வச்சிருந்த அலாதியான பாசத்தையும் மரியாதையும் தான் காட்டுது. ஆனா அந்த தூய்மையான அன்புக்கு பரிசா இப்படி ஒரு சாபமா வரணும்னு ரசிகர்கள் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க.